எஸ்ஐஆர் படிவத்தில் தவறாக எழுதியதை திருத்த முடியுமா? வெளியான முக்கிய அப்டேட். இந்த திருத்தம் மூலம் வாக்காளர் பட்டியல் சரியாக உள்ளதா? தேவையற்ற பெயர்கள் உள்ளனவா? புதிய வாக்காளர்களின் பெயர்கள் சேர வேண்டுமா என்பதெல்லாம் கவனிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தற்போது முழுவீச்சில் வேகமாக நடைபெற்று வருகிறது. தேர்தல் அலுவலர்கள் வீடு வீடாக சென்று படிவங்களை கொடுத்து வாக்காளர்கள் விவரங்களை பூர்த்தி செய்யும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். வருகிற டிசம்பர் 4ஆம் தேதியுடன் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் முடிவடைய உள்ளதால் 68,467 அலுவலர்கள் இந்த பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி தமிழகத்தில் 6.36 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இந்த ஒரு மாதத்துக்குள் 6.34 கோடி வாக்காளர்கள் விவரங்களையும் எப்படி நேரில் சென்று சரிபார்க்க முடியும்? ஏற்கனவே ஒரு மாத காலம் என்பது மிகவும் குறைவு என்றும் அவசரமாக எப்படி செய்ய முடியும் என்றும் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் இதுவரை தமிழ்நாட்டில் மட்டும் 5 கோடிக்கும் அதிகமான, அதாவது 78.09% படிவங்கள் வாக்காளரிடம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த படிவங்களை நிரப்புவதற்கு 2002-2005 வாக்காளர் பட்டியல் விவரங்கள் தேவை என்பதால் பொதுமக்கள் இப்படிவங்களை நிரப்புவதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். அதாவது பல இடங்களில் இந்த படிவத்தை நிரப்புவது என்பது குறித்து எந்தவிதமான ஆலோசனையும் தேர்தல் அலுவலர்கள் சரியாக வழங்காததால் பலரும் படிவத்தை தவறாக நிரப்பிவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கின்றனர். இந்த நிலையில் தவறாக நிரப்பப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை புதிதாக மாற்ற முடியுமா என பலரும் சந்தேகங்களை எழுப்பி வந்த நிலையில் எஸ்ஐஆர் தொடர்பாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் புதிய தகவலை வெளியிட்டுள்ளனர். அதாவது நவம்பர் 13ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 21 லட்சம் வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2 படிவங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த 2 படிவங்களில் ஒன்று கிழிந்துவிட்டாலோ அல்லது காணாமல் போனாலோ புதிய படிவங்கள் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளனர். வாக்காளர்கள் எஸ்ஐஆர் படிவங்களில் அடித்தல் திருத்தல்கள் போன்ற தவறுகளை செய்திருந்தாலும் அவை ஏற்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது தவறாக குறிப்பிட்ட தகவல்களை அடித்து திருத்தி மேலாக சரியான விவரங்களை சேர்க்கலாம் என்றும் எஸ்ஐஆர் படிவத்தின் தவறுதலாக எழுதப்பட்ட இடங்களை மறைக்க ஒயிட்னர் பயன்படுத்தலாம் என்றும் கூறப்படுகிறது. வேலைக்கு செல்பவர்கள் வீடுதோறும் வழங்கப்படும் எஸ்ஐஆர் படிவங்களை பெற முடியாதவர்கள் www.voters.ecl.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் சமர்ப்பிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்கு ஆதார் அட்டையில் உள்ள பெயர் வாக்காளர் பட்டியலில் ஒத்துப்போக வேண்டுவது மிகவும் அவசியமாக உள்ளது. மேலும் வாக்காளர் அட்டையில் மொபைல் எண்ணை பதிவு செய்திருந்தால் மட்டுமே ஆன்லைனில் சமர்ப்பிக்க முடியும்.